இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்பிரிச்சுவலா குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க, பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க போறாங்க, வீட்டில் பைபிள் இருக்கு, திருமண பக்கம்லாம் வசனம் இருக்கு, எல்லாம் சரிதான். ஹெல்ப்பர் இருக்காரா கூட? உங்க கூட உங்க ஹெல்ப்பர் இருக்காரா? பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரா? நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆவியானவர் கூட இருக்கிறாரு. லோத்து நினைச்சுக்கிட்டாரு தான் மனைவி இல்லாவிட்டாலும் ரெண்டும் நல்ல வயசுக்கு வந்த பிள்ளைகள், நல்ல ஞானம் உள்ள பிள்ளைகள், சோதோமிலேயே தப்பு பண்ணாத பிள்ளைகள், அதனால பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்கணும். தாய் இல்லாவிட்டால் பிள்ளை ஒழுங்காக இல்லை. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உன் சந்ததி கெட்டு போகும். இன்னைக்கு இதான் நடக்குது. ஏன் ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள அபத்தமான காரியம்? ஏன் ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள இப்படிலாம் நடக்குது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏன் இந்த மாதிரி காரியங்கள் செய்து தேவனுக்கு விரோதமா, பெற்றோருக்கு விரோதமா ஏன் செய்து? அங்கே கிறிஸ்தவத்தினுடைய சாயல் இருக்கு, ஆனா உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனா இருக்கிறது மலை, இருக்கிறது சர்ச்சு, இன்னும் ஒரு படி மேல போய் சொல்ற ஆவிக்குரிய சர்ச், ஆனால் அங்கே தேவன் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நீங்க பின்னிட்டு பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சந்ததி கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க சர்வசாதாரணமா நினைச்சுக்கிறீங்க